அது என்னவோ போங்க ஐருட்டமா. இந்த காலத்து பொம்பளைகளுக்கு வாய்க்கு வக்கனையா சமைக்க தெரிய மாட்டேங்குது. நான் அந்த காலத்துல உலக்கரிசிய ஊருக்கே உழ வைப்பேன். நல்ல நாக்க சப்ப கொட்டிக்கிட்டு 4 நாளைக்கு ஊரு சனமே அமர்ந்து திங்கும். இந்த காலத்து பொம்பளைகள் இருக்க ஆளை. அது அந்த காலம். நீங்க வெத்தலை போடுங்க. அட ரவுண்டு மோர குடிச்சோம்னா தின்னது சரிக்கும். அதுக்கப்புறம் வெத்தலை போடலான்னு பார்த்தேன். மோர் வந்த வழிய காணுமே. அடியே ரங்கநாயகி, அந்த மோரத்தான் சீக்கிரமா கொண்டாயேன். அட பாத்து வைமா, மோர் சிந்திர போது. என்னது இது? மோரா இது? கலரி தண்ணி மாதிரி இருக்குது. உப்பு இல்ல, சப்பு இல்ல, காரம் இல்ல, கருவேப்பிலை இல்ல, அட ஒரு பெருங்காய பொடி கூட போடல. மோராது எனக்கு தான் தெரியும். என்ன ஐரூட்டமா, உங்க மருமக தனக்கு இவ்வளவுதான் தெரியுங்கிறா? என்ன பண்றது மெய்யமே, வாய்க்கு ருச்சியா சமைக்கணும்னா உடம்பு வணங்கணும். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அடடா, வணங்கலனா நாம தான் வணக்கணும். அதுக்கும் வளையலனா ஒடிச்சிடணும்ல. ஒடிச்சு என் மருமக இந்த மாதிரி மோர் கொண்டு வந்து வச்சிருந்தானா முழிய ரெண்டத்தையும் பேத்திருக்க மாட்டேனா பேத்து. நிஜமாவா? பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? அடி 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 அடி, இது என்ன கொடுமை? இது மாமியாருக்கு எழுத்தாப்புலயே கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்க. என் மருமக மட்டும் இப்படி செஞ்சிருந்தானா கால் எடுத்து ஒடிச்சு வெந்நீர் அடுப்புல வச்சிருக்க மாட்டானா? அதுக்கெல்லாம் குடுப்பன வேணும் மையமே. ஆட போங்க ஐரோட்டமா, குடுப்பன என்ன குத்தைக்கா இருக்க முடியும்? அத நாம தான் உருவாக்கிக்கணும். இந்த மேனா மெரிக்கி மாதிரி தான் என் மருமகளும் ஆரம்பத்துல மேஸ்திரி வேலை பார்க்க பார்த்தா. விட்டனா இழுத்து வச்சு இஸ்திரி போட்டு விட்டேன். இப்ப உருப்படியா இருக்கான். 1000 சொல்லு மெய்யமே, தலகாணி மந்திரம்னு ஒண்ணு இருக்கோன்னா. ஆட என்ன நீங்க புரியாதவளா இருக்கீல? மருமக இருக்கிற வீட்டுல தலகாணியே இருக்க கூடாது. எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா கொளுத்தி போடணும். என் மருமகளுக்கு முதராத்திரி அன்னைக்கு படுக்க பழகிதானே கொடுத்து. அப்படியா? ஆமா, அவளும் அந்த கட்டையில படுத்து பரண்டு பண்ணி குட்டி போடுற மாதிரி 2 புள்ளையும் பெத்து விட்டா. அம்மா பேசினது போறோம், உள்ள போய் படுங்க. உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். கொஞ்சம் இருடி. இந்த மெய்யமே பேசுறது மனசுக்கு திருப்தியா இருக்கு. காதாலையாவது கேட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஏய் சூடாமணி, போன் அடிக்கிறது காது கேட்கல, வந்து எடுத்து தொலையண்டி. அடியே, இது என்னடி கொடுமையா இருக்கு? குத்தாலத்துல மழை பெய்யுதுன்னு குறவ கோயம்புத்தூர்ல கோவணத்தை ஊத்தானா நனைஞ்சிரும்னு இங்க இருக்கிற போன் எடுக்க பக்கத்தூருக்கு தகவல் சொல்லி விடுறே. எடுடி. அடச்சி, என்னடி சி, இது எல்லாம் தெரியாது. அறிவாளோ? ஹலோ மம்மி, நான் கோவிந்த் சுதா வீட்ல இருந்து பேசுறேன் மம்மி. இங்க யாருமே இல்ல. அஞ்சலிக்கும் ராஜுக்கும் திடீர் கல்யாணமா. மாமா கூட இங்க வந்துட்டு மண்டபத்துக்கு தான் போயிருக்காருன்னு இந்த லூஸ் வாட்ச்மேன் சொல்றான். எதுக்கும் ஒரு கால் மாமா வீட்டுக்கு போன் பண்ணாலோ இல்ல வந்தாலோ சிவசக்தி கல்யாண மண்டபம் அடையார் சிக்னல் விட்டக்க, அங்க கொஞ்சம் வர சொல்றீங்களா? சரி சரி சொல்லிப்படுறேன். நீ போனை வச்சுப்படாத. உங்க அப்பா தான் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. உன்னை பார்க்காம இங்க இருந்து நகர மாட்டாங்களா? 2 கலவையும் அடிக்கிற லூட்டி தாங்க முடியல. நீ சீக்கிரம் வந்துடாப்பு. அடியே, தண்டவாளத்துக்கு போறதவள டக 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 பேசிட்டே இருக்க. நானும் பேசணும் கொண்டாடி. அட குடினா அலா, அது திருப்பி வச்சுட்டு பேசு. எங்களுக்கு தெரியாதாக்கு. அலா அப்பத்தா இது எங்க வந்துச்சு? பட்டு கிடப்பன் கட்டையில போறவன் வெச்சு புட்டான். தட்டுவனை சிரிக்க பார்த்த தடியா, நீ வராமையா போற? உன் மென்னிய திருக்கி போறேன்டா. நான் ஆசைப்பட்டு போக. என்னடி சொன்னாவே? சொரக்காய்க்கு உப்பு இல்லன்னு சொன்னான். சொரக்காய்க்கு உப்பு இல்ல இருக்குண்டா. அப்ப வச்சுட்டேன் கக்கடியில கிழிச்சு விடுவேன். கக்கி விடுற, கக்கடி கக்கி விடுற. பாவி மாவா, என்ன இப்படி இழுத்து அடிக்கிறாளே? என்ன நீ இப்படி மெதுவா ஆடி அசைஞ்சு நடந்து வர? சீக்கிரம் வா. அடி என்னடி வா? என்ன எண்ணெயில போட்ட படியார மாதிரி துடிக்கிறாளே? உன் வயசா? நானு என் வயசை நினைச்சு பாத்தியா? ஐயா, இந்த வயசை பத்தி பேசுற வெள்ள வச்சுக்காத. ஏதோ மாமனை கொண்டு காட்ட போறீன்னு ஒண்ணு சும்மா விடுறேன். இல்ல மென்னிய திருப்பி கூவத்துல போட்டுருவேன். அதான் சாமி மாமனை காட்டுறேங்கிறாரு. அதுக்குள்ள அவசரப்படுறடி. அவசரத்துல பார்த்த பாவி மாவள. இந்த மாதிரி மெதுவா நடந்தா நம்ம எப்ப போய் மாமனை பாக்குறது? அவரை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? எப்ப எனக்கு இது சரிப்பட்டு வராதப்பா. சாமி, நீங்க பேசாம உட்கார்ந்து என்னால நடக்கவே முடியாது. நீ போடிய மாட்டாயா? எந்திரிங்க சாமி, எந்திரிங்க. கலப்பா இருக்கு, நீ உட்கார. ஐயா, கட்டையில போறவன கைய தொடறான் பாரு. என்ன கலப்புனுக்கு? இப்பதானே மூக்கு முட்டை 30 ரூபாய்க்கு நல்லா சாப்பிட்டு அப்புறம் எங்க நினைச்சு கலப்பு? ஏமா கண்ணே, உன் மாமன் இருக்கிற இடம் தான் அந்த சாமிக்கு தெரியுமில்ல. பாக்குறதுக்காக தானே நம்மள கூட்டிட்டு வந்திருக்காரு. அதுக்குள்ள ஏமா இப்படி அவசரப்படுற? ஏன் நீ பெருசாலி புடுங்குற மாதிரி புடுங்குற?
யாரு நான் பெருசால் பிடிக்காம பிடிக்கிறேன்னா உன்னை கொண்டு விடுவேன் கண்ணு கண்ணு கோவிச்சுக்காதடி கண்ணு ராசாத்தி. இந்த ஆவி கதை இருக்கு பாரு, அதை கொஞ்சம் முழுசா தெரிஞ்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆவி ஆவி அடிப்பாவி என்ன நீ ஆவி கதைங்கிற உன்னை இப்ப நான் ஆவியை அடிச்சு போட்டு விடுவேன். என் மாமனை விட உனக்கு ஆவி கதை பெருசா பிடிச்சப்ப. ஆமா இங்க பாரு, நம்ம மெட்ராஸுக்கு ஊர்ல இருந்து புறப்பட்டு வரும்போது நீ என்கிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? அதெல்லாம் இப்ப எனக்கு ஞாபகத்துல இல்ல. நான் 1000 சொல்லி இருப்பேன், அதெல்லாம் இப்ப என் மனசுல இல்ல. இப்ப என் மனசு அப்படி அம்மா அவன் எங்கேயும் போக மாட்டான், அங்கேயே இருக்கட்டும், மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கோ. 1000 சொன்னதை நான் சொல்லல, ஒன்னே ஒன்று ஞாபகப்படுத்துறேன். நாம போய் மாமனை கண்டுபிடிச்ச பிறகு தோதுப்பட்டா சினிமாவுல கூட ஒரு 4 படம் பண்றேன்னு சொன்ன நீ. ஆமா அதுக்கு இப்ப என்ன? அடி கண்ணு, சாமியார் சொல்ற ஆவி கதை நல்லா இருக்குண்டு கண்ணு. அதுல உன்னை ஹீரோயினியா போட்டு சினிமா எடுத்தோம்னா சும்மா பிச்சுக்கிட்டு ஓடும் தியேட்டரை விட்டு. சரி சரி, நல்ல விவரமா கேட்டுக்க. விவரம் கட்ட கழுத, நீ என்ன விவரமா கேட்டுக்க சொல்றியா? இது என் நேரம் தானே. சாமி, அந்த அஞ்சலை பொண்ணு கலசத்தை தட்டி விட்டுச்ச, இப்போ அந்த ஆவி எங்க இருக்கு? இரு இப்ப இது ரொம்ப முக்கியமா உனக்கு. படத்துல நான் தானே ஹீரோயினி, எனக்கு தோழியா யார போட போறேன்? யாரு? கமலாசனை போடுவான். அந்த ஆளு உதட்டு முத்தெல்லாம் கொடுப்பாரு, அந்த இடத்துல வேற கடிப்பாரு. என்னால தாங்க அது சாமி வேணும். அரே ராமா, இந்த படம் தான் பாத்துட்டியா? ஆமா, மனசு சரியில்லைன்னு போய் உக்காந்தேன். உட்காருவேன். இந்த வயசுல பாக்குற படமா அது இல்லடே, ராமநாதன் ஞாபகம் வந்துருச்சு, அதனாலதான் போய் உக்காந்தேன். ராமநாதன் ஞாபகம் வந்துருச்சா? அப்ப ராமநாதனு கமலாச மாமா மாத்தானா கண்ட இடத்துல கடிப்பாரா? அதான் காது இத்தே பெரிய தொண்டு. எனக்கு அவரு வேண்டாம், வேற யாராவது சொல்லு. வேற யாரு இருக்கா? ரஜினிகாந்த போடுவோமா? அறிவு இருக்கா உனக்கு? என் அழகுக்கும் என் நிறத்துக்கும் என் தமிழுக்கும் என் ஸ்டைலுக்கும் அவர் என் பக்கத்துல இருந்தா எடுபடாது. பாவம், அவரை விட்டுடு. நான் வேணா என் மாமாவையே போட்டுக்கிறேன். கழுத நினைச்சுதான் கண்டலும் கதக்கலும். என்னது அது? கழுத கிட்ட தான் போய் கேட்க. அதான உன்னை கேட்கறேன், சொல்ல. அதாண்டி, அது நீ நடிக்க போறியா? அது அந்த கதைக்கு பேரு. அப்ப நீ கழுத, இது கந்தலு. அம்மா தாயி, நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ, யாரு கூட வேணாலும் நடி. சாமி, இப்ப அந்த ஆவி எங்க இருக்கு? அது மை போட்டு பார்த்தாதான் தெரியும். அதுக்கு வெத்தலையும் மையும் வேணும். வெத்தலை தானே, இத நான் தாரேன். மையே இந்த மோத்தல வலிது, எடுத்து அடைவிட்டுங்க. கை போடுறான் பாரு. எது நினைச்சிருக்க நீ மனசுல? இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்காத. என் மாமனை தவிர வேற யாரு கைய மேல படக்கூடாது. அப்படியே மீறி பட்டுச்சு இந்த கிழிச்சு குடலை எடுத்து மாலையா போட்டு அப்படியே பத்திரக்காளி மாதிரி உட்கார்ந்துருவா. ஏய், நீ தான் எடுத்து தட வேண்டிய என்னமோ. தடவர கையெடு. ஐயோ கண்ணு, உன் மாமன் சுப்பியாடி. ஆமா, மாமா வெளியே வராரு. என்னது இது? மாமா பாதி அது பாதி தெரியுது. என்டே பகவதி, சுதாவுடைய ஆவி எங்கேயும் போல கோவிந்தனுடைய உடம்புலதான் இருக்கு. ஐயோ, அது கோவிந்த் இல்ல, என் மாமன் சுப்பையா. அவர் உடம்புல இன்னொரு பொண்ணா? கொடுமை கோயிலுக்கு போனா அங்க 2 குடும்பம் ஆடிக்கிட்டு நினைச்சான். ஊர்ல ஒரு பேய் தன்னை கட்டிக்க போகுது பயந்து இங்க ஓடியாந்தா, இங்க ஒரு பேய் உடம்புலயே ஓட்டிக்கிட்டு இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்றது? விசாலாட்சி, யாரே அது ஊரு பேய்? அது சொன்னடி கண்ணு. அதானே பார்த்தேன். நீ என்னதான் சொல்றியாக்கன்னு நினைச்சு சொல்லுவேனா நானு? உன் அழகு என்ன, அறிவு என்ன, உன் புத்திசாலித்தனம் என்ன? கண்ணான கண்ணு, நீ காய்க்கும் பொண்ணாச்சே. போதும், என்ன ரொம்ப புகழாத. எனக்கு அதுல பிடிக்காது. அப்புறம் தனியா இன்னொரு நாள் புகழ்வியா? சாமி சொல்லுங்க சாமி, என் மாமா உடம்புல இருந்து பேய் எப்படிதான் ஓட்ட? சீக்கிரம் தான் சொல்லுங்க சாமி. அந்த பேயை ஓட்டி போட்டு இந்த பேயை கொண்டாந்து நெஞ்சுக்குள்ள வச்சிருவோம். ஏய், என்ன கண்ணு? ஒண்ணுமில்ல, உன்னை கொண்டு வந்து அப்படியே உன் மாமன் நெஞ்சுக்குள்ள வச்சிருவோன்னு சொல்ல வந்தேன். அது வெத்தலை பாக்கு போடுறேன் பாரு, அது அப்படியே நாவு குழலுது. வெத்தலை பாக்கு போடுறேன்னா நாக்கு அப்படியே கொஞ்சம் குழலுது. ஏய், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து உன் நாக்கு ரொம்ப தான் குழலுது. வெத்தலை பாக்காமல வெத்தலை பாக்கு. உன் வெத்தலை பாக்கல சுண்ணாமுக்கு வரல விஷத்தை வச்சு உனக்கு கொண்டு போடுவேன். ஜாக்கிரதை, வாயை பழக்காத, மூடு. சும்மா இருன்னு சொல்றேன் இல்ல சாமி. இப்ப என்னதான் சாமி செய்ய?
கோவிந்த் உடம்புல இருக்கிற சுதாவுடைய ஆவியை இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ள அஞ்சல உடம்புல மாத்தி ஆகணும். ஐயோ, மறுபடியும் அந்த அஞ்சலி பொண்ணு உடம்பு கொடுக்க ஒத்துக்காத போயிருச்சுன்னா யாராவது ஒரு பொண்ணு தியாகம் பண்ண முன் வரணும். நான் இருக்கல பொண்ணு, நான் தியாகம் பண்றேன். உண்டுகனே சும்மா இரு. நீ பொண்ணா தியாகம் பண்ற மூஞ்சி மோகர கட்டியும் பாரு. நீ ஏன் இன்னைக்கு நாளைக்கு ஆவி ஆக போற? இன்னொரு ஆவி எடுத்து உடம்புல விடுறாங்க. சும்மா இரு சாமி, நீங்க சொல்லுங்க சாமி. வேற யாராவது ஒரு பொண்ணு தியாகம் பண்ண முன் வந்தாதான் சுதாவுடைய ஆசை நிறைவேறும். அப்படி இல்லைன்னா உங்க மாமா கடைசி வரை அந்த ஆவியோட கஷ்டப்பட வேண்டியதுதான். ஐயோ, மாமா எப்படியும் காப்பாத்தியானுமே. எனக்கு என்ன பண்றது ஏது பண்ண ஒண்ணும் தெரியல. ஏண்டி தட்டுவாணி சிரிக்கி என் வாயவா கிழிக்கிறேன்ன? உன்னை கொண்டு விட்டு உன் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஆவியை கொண்டாந்து உன் உடம்புல விட்டு ஒன்ன சித்திரவதை பட வச்சுட்டு அவ சொத்தையும் எடுத்துக்கிட்டு நான் ஓடல. என் பேரு சாலாட்சியே இல்ல. ஏய் சாலாட்சி, நானே பதறிட்டு இருக்கேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சாமி, நீங்க ஒண்ணும் கவலையே படாதீங்க. இந்த அஞ்சலை இல்லாத போனா ஒரு ஆறலை கிடைக்காமல போயிடுவா. வாங்க போலாம். இரு கருவி, யார் அது ஆறல? அது ஆறலை ஏழலைக்கு அக்கா. ஏழரைக்கு அக்கா மூஞ்சி மோர கட்டி பாரு. வாங்க சாமி போலாம். எந்திரிங்க. சாமி என்ன தூக்கி விடுங்க, விட்டுட்டு போய்ங்களா? உன்ன 4 பேர் வச்சு பல்லக்குல தூக்கிட்டு போறேன். மூஞ்சி வளர்க்க முடியாது. விடாதே விடாதே, அந்த வேனை மிஸ் பண்றாதே. சீக்கிரமா போ. ஓ, யாரோ இவனை நடந்து போறான். டேய் சீக்கிரம் போடா. ఏంటిదే కార్పొరేషన్ నాయ వండి అందరూ ఓ నాయి మాదిరి కొలుచుకుని இருக்கிறீங்க. ஜாக்கிரதா, ஓவர்கா லொல்லு பண்ணா பச்சைமணி மூட்டை கட்டி மூலையில உட்கார வச்ச மாதிரி பொங்கல்னி கூட மூட்டை கட்டி மூலையில உட்கார வச்சிருவேனோ. ఏంటి అన్నయ్య, ఏంటి ఓవర్గా ఎక్స్ప్రెషన్ కుడుకురే? అందరినీ ఇన్స్టాల్మెంట్ లో కొంచెం కొంచెమా కొల్లువేன். உனக்கு மட்டும் క్లైమాక్స్ స్పెషల్ ఆఫర్. ఓవర్గా ఎగిరినే ఒకే బుల్లెట్ యమలోకం పోతావు. నెత్తిల வைக்கிறதுக்கு 4 கிராமுல காயின் கூட ரெடியா இருக்குது. ஸ்பான்சர்ட் பை கும்மிடி பூண்டி குப்புசாமி அண்ட் சன்ஸ். டொட்டோடாய் ஏன் சொல்றேன்? ఎస్తరు నువ్వు ఇన్నతుకు పాటని నిறுத்தினே. నీ వాయ తోర్ந்துக்குன்னு பாடினா அல்லேலூயா அல்லேலூயா అని கேக்குது. நீ வாய் மூடிக்கின்னு பாடினா ஐ லவ் யூ అని கேக்குது. உன் இசைங்கிற இன்ப வெள்ளத்துல டைவ் அடிக்கிறதுக்காக உன்னை கடத்திக்கின்னு போறேன். நீ பாடு. நைனா, என்ன திடீர்னு ரூட் மாறுது? எஸ்திரி எப்பவுமே என் ரூட் தான். அஞ்சல தான் உன் ரூட். கரெக்டா தான் போகுது. ஐயோ, நான் அத சொல்லல. கல்யாண மண்டபத்துக்கு ரைட்ல போனா இந்த டிரைவர் பார்த்து ஸ்ட்ரைட்டா போறேன். என்னன்னு கேளு. இப்படி யார் கல்யாண மண்டபத்துக்கு போறாங்க? என்னது? அப்போ என் கல்யாண மண்டபத்துல இல்லையா? இந்த பிசாசினி உனக்கு கட்டி வைக்கிறதுக்கு ஸ்மசானத்துக்கு தான் போகணும். மண்டபத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். வேண்டாம்னா விடு, இவளை நானே கட்டிக்கிறேன். நீ சொத்துல உங்க பைசா தர மாட்டேன். நான் அப்படிலாம் ஒண்ணும் பண்ணிடாத, நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ பாடு. வேகமா போடா, இப்படி போய் மிஸ் பண்ண போறடா. ஏன் மாமா, கல்யாண சத்திரத்துக்கு ரைட் சைடுல தானே போனோம். இவங்க என்ன நேரா போறாங்க? அவன் அவசரத்துக்கு கல்யாண சத்திரம் கிடைக்கலன்னு ஹோட்டல்ல பண்றானோ என்னமோ. அதுவும் நல்லதுதான். கல்யாண மண்டபம்னா வெறும் பருப்பு சோறும் பாயசம் தான் போடுவாங்க. ஹோட்டல்னா சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் எல்லாத்தையும் ஒரு வெட்டலாம். சாப்பிடுறான். நான் ஏற்கனவே சாமியாரோட அட்ரஸ் வச்சுட்டு அவரை கோட்டை விட்டேன்னு வருத்தப்பட்டு இருக்கேன். நைனா, ஒரு கார் நம்மள முன்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கு. ஒரே வாத்தியார் புள்ள மக்கு வில்லனு புள்ள வீக்கோ நீ ப்ரூவ் பண்ற பாத்தியா? முன்னாடி வந்தா எப்படா ஃபாலோ பண்றது? பின்னாடி வந்தாதான் ஃபாலோ. నువ్వు ఇక్కడ பாரு. ஏய், முன்னால போற வேன்ல அவர் இருக்காரான்னு பாத்து வரேன்டா. இந்த காரையும் நானே ஓட்டிட்டு வேன்ல சாமியார் இருக்கான்னு பார்த்தேன்னா நேரா சாமி கிட்டயே போக வேண்டியதுதான். உங்ககிட்ட சொன்ன பாரு இருக்கு போயல. ஏய், கொண்ட தெரியுதுடா. வண்டியில சாமியார் இருக்காரா? கொண்டல பூ தெரியுதா பாருங்க. இருக்குடா, இருக்கு.
அப்ப அந்த பூவை எடுத்து உங்க காதுல சுத்திக்கோங்க. அது பச்சையம்மால இருக்க போறது. ஓட்டுற வண்டிய சீக்கிரம் ஓட்டிட்டு போறான் புடி. நைனா அந்த வக்கீலும் வெங்கியும் நம்மள ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. வெரி குட் வெரி குட். என்ன வெரி குட்? நான் இப்ப பின்னாடி பார்த்தா சொல்றேன், மூஞ்சி நல்லா தெரியுது. ஒரே பிச்சி சன்னாசி, பின்னாடி பார்த்தா மூஞ்சி அப்புறம் தெரியும், முடிதான் தெரியும். சி, வண்டிக்கு பின்னாடி சொல்றேன். வெரி குட் வெரி குட். டிரைவர் பாபு நீ மெதுவானே போ, அவங்க நம்மள ஃபாலோ பண்ண முடியாம மிஸ் ஆயிடக்கூடாது. ஐயோ நைனா, நம்மலாம் வில்லன்ஸ். அவங்க நம்மள ஃபாலோ பண்றத நாம அலோ பண்ண கூடாது. நாம போற இடத்தை கண்டுபிடிச்சு கல்யாணத்தை நிறுத்திட்டானுங்கனா ఒరే అంజల ఒక విధంగా నీకు పెద్దమ్మ నీ పెద్దనైనా ఇంత మూంజ வச்சுக்கணும் லவ் பண்ண பொண்ணு இருந்தா கூட பரவாயில்லையேదని ஹடாவடி அவளை எதுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்? சொத்துக்காக. அந்த சொத்து మన கைக்கு வந்து சேரணும்னா 3 பேர் கையெழுத்து போடணும். நம்பர் 1 எஸ்தர், అది நம்ம கூட வருது. நம்பர் 2க்கு நீ பெద్దనైనాని అనుకో போற. ఏంటి ఓవర్గా మూంజిని సులికిற? நம்பர் 2 అంటే சாமியார். நம்மள போய் இறங்குனதுக்கு அப்புறமா 2 அடியாள் நீ அண்ணன் கூட போட்டு சாமியார் நீ பிக்கப் பண்ணிட்டு வரதுக்கு வண்டி நீ அனுப்புற. நம்பர் 3 வக்கீல். அந்த ஆளு ஆட்டோமேட்டிக்கா நம்மள நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றாரு. நம்மள போய் இறங்குன உடனே அந்த ஆளுக்கு வண்டி அனுப்ப வேண்டிய தேவை లేదు. கோழினி அமுக்கிற மாதிரி வர்ற வக்கீல் நீ அமுக்கிடலாம். டிரைவர் பேட்டா மிச்சம், பெட்ரோல் பேட்டா மிச்சம், அடியாளு பேட்டா மிச்சம். அதனால அந்த ஆளு நம்மள நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றதுல தப்பு లేదు. புரியுதா? புரியுது. అది సూపర్ విల్లన్ బ్రెయిన్. కరెక్ట్ గా ఫాలో అవరంగలా పారు. డ్రైవర్ బాబు నువ్వు కరెక్ట్ గా పో, లేకపోతే చంపేస్తాను. எதுக்குடா வண்டி நிறுத்தினே? நைனா, நம்ம இந்த ரோட்டை தொட்டதுல இருந்து நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த காரையே காணோம். అవును, అది ரொம்ப డేంజర్ ஆச்சே. ஒரே అందరినీ జాగ్రత్తగా பாத்துங்கோ. இது மாதிரி கிட்னாப் பண்ணிட்டு போகும்போது இதுக்கு போகணும்னு சால்ஜாப்பு சொல்லி எஸ்கேப் ஆகிறதுக்கு பாப்பாங்க. யாருக்கு எது வந்தாலும் வண்டி உள்ளதான், உங்களுக்கே வந்தாலும் வண்டி உள்ளதான். வண்டி நாரிடு சார். பரவாயில்లేదు. என் வண்டியா இது? ఏంటనే ரொம்ப நெளியிற? சொன்னது ஞாபகம் வச்சிருந்த? ஒரே ஜாக்கிரதையா பாத்துக்கோ. దిగడం. நீங்களாவது சொல்லுங்க சாமி. பாவி எங்கயாவது விழுந்து தொலைய போறீங்க. நான் உயிர் தலை பண்ணி பாத்து நிக்கிறேன். ஏன்டா மூஞ்சி முடிக்கிற? ஐயோ மாமா, அந்த கருப்பிதான் கோவிந்தோட முறை பொண்ணு. அந்த கிழவிதான் கோவிந்தோட அப்பத்தாவா? இல்ல, அப்பத்தாவோட சக்கலத்தி. அதுக்கு நீ ஏன்டா மூஞ்சி முடிக்கிற? ஐயோ கண்ணு, என்னது ஒண்ணு ஆகலையா? எனக்கு ஒண்ணு யாரு கேட்டா? நீ நல்லா தான் இருப்ப. நகைய கேட்டேன். என்னது பச்சை கல்ல ஒண்ணு காணோம்? கொண்டுடுவேன். என்ன கேட்கல, நகைய கேட்கிறேன். நானும் உன்னை பாத்துட்டே இருக்கேன். என் நகை மேலேயே கண்ணா இருக்கேன். நீ மாமாவை காண நானே தவிச்சிருக்கேன். கல்ல காண அத்தை காணுங்கிற ரெஸ்ட் பக்கெட் குறைஞ்சு போயிருந்தா ஒரு பக்கெட்டையும் குறைய வேண்டாம். எந்திரி. உங்க சண்டையே ஓயாதா? அது அவள ஒரு தொடர் கதை. மெதுவா எந்திரிக்க. மெதுவா சாமி, மெதுவா. இது வரைக்கும் தெரியல. வெளிய வாடா. ஏண்டா எந்திரடா கத்துறடா. எங்கடா காண போட்டுக்கிற மூஞ்சி போறக்கண்டி பாரு, குரங்கு மாதிரி. நீ வா. டேய் வாடா. வாங்கடா. ஏண்டா உனக்கு என்ன ஒரு நெஞ்ச எழுத்தம்? ஒரு அழகான வயசு பொண்ணும் ஒரு அசிங்கமான கிழவியும் ஒரு கொண்ட சாமியும் பட்ட பகல்ல நடு ரோட்ல வந்துகிட்டு இருக்கப்ப இப்படி காரை ஏத்துறேடா? ஏத்துறது நான் இல்லம்மா, இவன். எவன் முகம் முடிக்கிறான்? செத்தப்பட மாதிரி மூஞ்சி பட்டிக்கு என்கிட்ட பணம் வாங்கிட்டு நான் மெட்ராஸ் போய் உனக்கு மணி ஆர்டர் பண்றேன்னு சொன்னியே. பண்ணையும் காணும், ஆர்டரையும் காணும். எங்க பணம்? எங்க பணம்? நிறுத்துடி. எப்ப பார்த்தாலும் உனக்கு பணம் பணம் பணம், வேற எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? இவன் யாரு தெரியுமா? என் மாமாவை ஆசை காஞ்சி மோத்த பண்ணி கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கான் தெரியுமா? எங்கடா மாமா? எங்கடா சொல்லு. அது அப்புறம் பாத்துக்கலாம். என்ன அப்புறம் பாத்துக்கலாம்? நான் எங்க மாமாவை காணும் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் பாத்துக்கலாம் மம்மி. உங்க மாமா நான் கண்டுபிடிச்சு தரேன். என்கிட்ட தான் வேலை செய்யறாம. சாமிகளே, என்ன இதெல்லாம்? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல நாம போய் கோவிந்த பார்க்கணும். நைனா, சாமியாரோட வக்கீல். ఒరే పిచ్చి సన్యాసి, అది సుధా వకీలురా, సామియార్ వకీలు కాదు. కూడా இருக்கிறார் பத்தியா, அவர்தான் சுதாவோட சாமியார். அதான் నేను சொன்னேன். வெரி குட். 7 குண்டல வாடா. நன் மீது உனக்கு எவ்வளவு கருணை. சுதா சொத்து உனக்கு தான், சுதா சொத்து உனக்கு தான். ஒரு மூவ்மெண்ட்லயும் நீ ப்ரூவ் பண்றிய நாயனா.
సొత్తు మాత్రం కైకి వరటు ఇవరు అందరినీ నడచి తిరుపతికి ఓటికిని వందు அந்த சடக்குரங்கனி கூட மொட்டை அடிச்சு அவர் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து உண்டியில போடுறேன் அங்க பாரு இந்த பாரு கேள்வி, முதல்ல ஒரு நல்ல கடையை பார்த்து ஒரு நல்ல புடவைய வாங்கணும். இதுல அழுக்காயிடுச்சுல, என்ன இப்படியே பார்த்துச்சுன்னா என் மாமா வெறுத்துடும். ஐயோ போட்டும், இருக்கிற புடவையெல்லாம் காட்டி கிளி, அப்புறம் பார்த்து வாங்கிக்கலாம். புவ்வா. டேய், என் பணத்தை வாங்கிட்டு அவன் என்னமோ தில்லுபுல்லு பண்றான், நீ என்னமோ அதை கேட்க மாட்டேங்கிறியா? எங்கடா பணம்? ஐயோ சுவாமிகளே, இவளை கொஞ்சம் பேசாம இருக்க சொல்றீங்களா? என்னையா நீ என்ன வக்காலத்து வாங்குற? அவரே நாங்க கூட்டிட்டு வந்தோம், அவரே கட்டுண்டு இருந்தாரு. எங்க பாப்பா தான் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து மயக்கத்தை தெளிவிச்சு இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். நீ என்ன இப்ப வந்து வக்காலத்து வாங்குற? ஏண்டா பணம் எங்கடா? எங்க பணம்? கேள்வி, எப்ப பார்த்தாலும் உனக்கு பணம் 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 பணத்தை எடுத்துட்டு நீ சாகவா போற? உனக்காவது பணம் தான் போச்சு, எனக்கு ஆசைய கழுத்துல தாலி கட்டிருந்தேன். மாமா பிரிச்சு கூட்டான்டா இந்த பாவி. ஆமா ஆமா, நீ உங்க மாமாவை ஈசிட்டு இருந்தீங்க, நான் கடப்பாறைய வச்சு பிரிச்சு எடுத்துட்டு வந்தேன். மூஞ்சிய பாரு. ஏய், என் மூஞ்சிக்கு என்னடா? என் மூஞ்சி நல்லா தான் இருக்கு. உன் மூஞ்சி மோர்கட்டி எப்பாவது கண்ணாடியை பார்த்திருக்கியா? குரங்குக்கு பிறந்த குரங்கு பைய மாவனே, எங்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதரா, அப்புறம் உன் தோலை எல்லாம் விரிச்சு மத்தலமா தட்டிப்பிடுவேன். இத பாரு சேப்பி, நேரமாயிட்டு இருக்கு, ஆபி மாத்த வேணாமா? சுவாமிகளே, கந்தசாமி தம்பி முனுசாமி சுதாவோட சொத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாரையும் கடத்திட்டு போயிட்டு இருக்கான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்ப நாம சீக்கிரமா போகலன்னா அவன் தப்பிச்சுட்டு போயிடுவான். வாங்கோ. நோ நோ நோ, தப்பிச்சுக்கின்னு போக மாட்டோம், மெதுவா போய்க்கின்னு இருக்கிறோம். நீ ஃபாலோ பண்ணு. ரா பாபு, பனி உந்தி ஒன் ஒரு ஓர் மாதிரி நாலு பாடி கழுவி. போ போ போ. వస్తున్నారా పని? వరాంగ నైనా. டிரைவர் பாபு, నువ్వు కరెక్ట్ గా పో. அவங்க நம்மள பின்னாடியே வரணும், కానీ நம்மள மிஸ் பண்ண கூடாது. நீயும் போணும், எல்லாம் ஒரே டைம்ல பண்ணு. சார் போவு சார், போவு சார். இருந்த போதானே. அது இல்ல சார், நீங்க ரொம்ப நாளா ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களே, அது ஒரு நல்ல சான்ஸ் வந்திருக்கு சார். யோ என்னையா சொல்ற? கிளைமேக்ஸ் கோஸ்ட் ஒன்னு போயிட்டு இருக்கு சார். வெரி குட்யா. வாழ்க்கையில முதல் தடவையா கடைசியா போய் செத்தப்பா மாடிக்கிறத விட முதல்ல போய் ஹேண்ட்ஸ் சொல்றதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. விட மாட்டேன். ஸ்டார்ட் தி ஜீப், க்ளோஸ் தி ஜீப். பையா அடுத்து ஏடுறாங்க. அப்படியே அப்படியே சீக்கிரம். கிளைமேக்ஸ் கோஸ்ட் எப்படியா? ஓட்டியா என்னையா மெதுவா போடு. மாமா, போலீஸ் ஜீப் ஜாலி அவங்க தான் சேஸ் பண்ணுது. நாம அவசர போலீஸ் போன் பண்ண அவசியமே இல்ல. போலீஸ் நைனா அவன்றா. ஐயோ, இந்த சத்தம் போட்டு நம்மள காட்டி குடுறாங்க. అక్కడదా నీ నైనా సూపర్ బ్రెయిన్ ఉంది. அவரு போடுற சத்தத்தை நீ சங்கீதமா மாத்தினா யாருக்கும் சந்தேகமே வராது. பிக்னிக் போறாமன்னு நினைச்சுக்குவாங்க. பாட்டு பாடு. ஊ லலலா ஊ லலலா ஊ லலலா லலலா லலா ஊ லலலா ஊ லலலா. பாத்தியா, நீ பெதனை தனியா ஆடுறாரா, ஒரு பேஸ் தனியா ஆடும். நான் சங்கீதமா ஊ லலலா ஊ லலலா ஊ லலலா லலலா ஊ லலலா ஊ லலலா லலலா. బ్యాటరీ మీకు తెలుసా? జీపు పంచర్ అయింది. ఎడుకుంటుంది వాడా వెంకటరమణ. జీప్ ని పంచర్ பண்ணி పంచర్ ஆகிருந்த லைஃப் நீ காப்பாத்திட்டியே. நீ மகிமனே மகிமை. ఎలా ఉంది? என் ப்ரமோஷனே போச்சையா. யோ சீக்கிரம் ஸ்டெப்னியை மாத்தி தொலையா. நீ என்ன முடிக்கிற? கவலைப்படாதீங்க சார், சொல்லி தொலையா. இன்னொரு பஞ்சர் ஆவத்துக்குள்ள போய் புடிச்சலாம் சார். யோ ஏதாவது பேசுன வாயிலே சுடுவேன். ஷட் அப். என் ப்ரமோஷனே பஞ்சர் ஆயிடுச்சியா. கொலை கொலை